அந்த பருந்து உயரமான இடத்துல பறக்க இருக்கிறது. இரண்டாவது பருந்து பறக்க முடியவில்லை. பறக்கும் பருந்தை பார்த்து பறக்க முடியாத பருந்து என்ன சென்றது தெரியுமா? அங்கே வேட்டைக்காரன் அம்பை தயார் செய்து கொண்டிருக்கும் போது அவன் அருகே சென்று, உயரமான இடத்தில் பறக்கின்ற பருந்து இருக்கிறது அல்லவா, அதை நீ என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த அம்பை எய்து அதை அடிக்க வேண்டும், அது கீழே விட வேண்டும். அந்த வேட்டைக்காரன் சொன்னான், நிச்சயமாக அதை கீழே வீசி விடுவேன், ஆனால் எங்க அம்பு மேலே செல்ல வேண்டும் என்றால் 4 இறகுகள் வேண்டும் என்று சொன்னான். அப்போது இந்த தரையில் வாழும் பருந்து என்ன சொன்னது தெரியுமா? 2 சிறகுகளை விரித்து உனக்கு எத்தனை இறகுகள் வேண்டுமோ எல்லாம் பிடித்து எடு, எனக்கு வேண்டியது எல்லாம் அந்த பருந்து மட்டும் கீழே விழ வேண்டும். அவன் 4 இறகுகளை பிடித்தான், அம்பு மேலே செல்லவில்லை. 10 இறகுகளை பிடித்தான், அம்பு மேலே செல்லவில்லை. 15 இறகுகளை பிடித்தான், அம்பு மேலே செல்லவில்லை. இது அம்பு மேலே எப்போது போகுமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது பார்த்தா இந்த சிறகில் இறகுகள் இல்ல, அந்த சிறகிலும் இறகுகள் இல்ல. மொத்த இறகுகளையும் பிடித்து எறிந்து விட்டான். என் இறகுகளை எல்லாம் பிடித்து விட்டாயே, அதை கீழே எறிய வேண்டியது என்ன என்று கேட்டால் அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான், அதை எறிய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? நீ இருக்கிறாயே மதிய உணவுக்கு. அதன் இறகுகளை பிடித்தான், அதை சக்தியற்ற நிலைக்கு கொண்டு சென்றான், அதை பறக்க முடியாதபடி செய்தான், அதன் கழுத்தை பிடித்தான், நசுக்கியான், பயில் போட்டான். யார் இறந்து விட்டார் என்று சொல்லுங்கள்? யார் பலியாகி விட்டார் என்று சொல்லுங்கள்? பொறாமை கொண்ட கழுதையா? பொறாமை உன் ஆரோக்கியத்திற்கு கேடு, உன் நெருக்கத்திற்கும் கேடு, உன் எதிர்காலத்திற்கும் கேடு. அதனால் ஒருவரிடமும் பொறாமை கொள்ளாதீர்கள். யாராவது தங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்தால், முன்னேறினால், மேம்பட்டால் கடவுளை புகழுங்கள், அவர்களை பாராட்டுங்கள். அதன் விளைவாக கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், அதன் விளைவாக கடவுள் உன்னை மேம்படுத்துவார். இது ஒரு அதிசயமான வளர்ச்சி சூத்திரம். இதை கடைபிடித்தால் ஆசீர்வாதம். இந்த ரீலை லைக் செய்யவும், பலருடன் பகிரவும்.